இந்த சீசன் 100 நாள் இல்ல 150 நாள் போனாலும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சூஸ் பண்ண தெரியாது அப்படின்றத நிரூபிச்சிட்டானுங்க. 10 பேரை பிக் பாஸ் வந்து தூக்கி ஜெயிலில் அடிக்கிறாரு. சூப்பரா இருந்தது. அதாவது புதுசான ஒரு கான்செப்ட் யோசிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ 10 பேரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான காரணத்தை நீங்களே ஸ்லேட்ல எழுதி உங்க கழுத்துல நீங்களே மாட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி சூப்பரான பனிஷ்மெண்ட் வேற கொடுத்துருக்காரு. அது எனக்கு பார்க்கும்போது பிக் பாஸ் வந்து செம்ம கடுப்புல இருக்காரு அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. இந்த வீக்கெண்டு கண்டிப்பா நிறைய பேருக்கு பயங்கரமான ரோஸ்ட் இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மரை செலக்ட் பண்ணாங்களே அங்க பயங்கரமான ஃபேவரட்டிசம் இருக்கு. என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா சபரி வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மரா? அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்க முடியுதா? டேய் சபரி, உனக்குன்னு ஒரு கூண்டு கட்டிட்டு உள்ள போய் உட்காந்துக்கிட்டடா, அது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா? சரி, டாஸ்க்ல அப்படி பயங்கரமா பூந்து விளையாட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க்ல ஒண்ணுமே இல்லை. அவன் சபரி வந்து அந்த நெக்லஸ் எடுத்து கடைசியில் ஜெயிலுக்கு தான் போனாரு. ஆனா பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல சூஸ் பண்றானுங்க. கொஞ்சம் கூட மூளை இருக்கா இல்லையா, இல்ல கல்ட்டி வச்சுட்டு வந்துட்டானுங்களா என்னன்னு தெரியல. சபரி பெஸ்ட்னு சொல்றானுங்க. என்னால சுத்தமா அது புரிஞ்சிக்கவே முடியல. இது மட்டும் இல்லாம இன்னொரு மேட்டர் ஒன்று நடக்குது. இந்த இடத்துல திவ்யா பிரஜன் இவங்களுக்குள்ள ஒரு சண்டை வருதுல. அதுல வந்து திவ்யா என்ன கேக்குறாங்க, நைட்டு ஃபுல்லா நான் முழிச்சிட்டு இருந்தேன், அதனால அதாவது 2 நைட் வந்து நான் தூங்காம முழிச்சிட்டு இருந்தேன், குளிக்காம கூட உட்கார்ந்துட்டு இருந்தேன். சோ எதுக்காக அந்த டாஸ்க்குக்காக ஃபுல் இன்வால்வ்மெண்ட் கொடுத்தேன், பிளஸ் கிச்சன்ல என்னோட ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அது பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல அரோரா என்ன பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு விக்கல் சீக்கிரம்லாம் ஜஸ்டிஃபை பண்றாரு. அது வந்து அந்த பொண்ணு காலையில ஒரு மாதிரி வைபா இருந்தது, அதனால செம்மையா பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் நைட்டு வந்து தூங்க விட்டோம். ஏண்டா நைட்ல ஒருத்தவங்க முழிச்சிட்டு இருக்கிறது உங்களுக்கு பெரிய விஷயம் இல்ல, காலையில ஒருத்தவங்க வந்து வைபா இருக்குது எங்க 1 hour ஷோல இல்லையே, லைவ்லயும் பெருசா நாங்க பார்க்கலையே, அது இன்ட்ரெஸ்டிங்கா இல்லடா. இந்த விக்கல் சீக்கிரமுக்கு தயவு செஞ்சு சொல்லுங்க, இவனுங்க ஃபன் பண்றதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, 1 hour எபிசோட்ல போடல அப்படின்ற அவங்களுக்கு புரிய வைங்க. அவனுங்க நம்புறானுங்க இதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா. அப்படி அரோரா பண்ணது அவ்வளோ ஃபன்னா இருந்ததா? அரோரா இந்த வியானாலாம் பார்த்தீங்கன்னா அரோரான்னு சொல்லுது. எனக்கு புரியல, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா? எங்கம்மா நாங்கள் லைவ்ல பார்க்கல, இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையம்மா. எனக்கு அரோரா என்ன கேரக்டர், அந்த கேரக்டர் ஒழுங்காக பண்ணுச்சு அப்படின்ட்டு கூட ரெஜிஸ்டர் ஆகல. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அரோராவோட கேரக்டர் இருந்தது. ஒரு மாதிரி சேலையை வந்து சுற்றிக்கிட்டு ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தது. மற்றபடி அந்த பொண்ணு எப்பவுமே அந்த பொண்ணு பேசுகிற மாதிரி தான். ஆக்சுவலாக மோஸ்ட்லி நிறைய பேர் கேரக்டர் இல்லை, ஓகேங்களா? கேரக்டர் வச்சு இவனுங்க பார்க்கவே கூடாது. ஏன்னா கேரக்டரில் எல்லாருமே கரெக்டாக இருந்திருந்தா பிக் பாஸ் அந்த அளவுக்கு காரி துப்பி இருக்க மாட்டார். பேசிக்காக அதையாவது யோசிக்கணும். பிக் பாஸ் அந்த அளவுக்கு திட்டினார்னா அப்போ என்ன அர்த்தம்? யாருமே கேரக்டர் இல்லை அப்படின்றது அர்த்தம்ன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கணும். ஸோ கேரக்டரில் இல்லைன்றதுனால தான் ஒரு காரி துப்பிட்டாரு. அப்ப கேரக்டரை விட்டுட்டு டாஸ்க்லயும் அந்த வீட்டு வேலையிலயும் யாரெல்லாம் இன்வால்வ்மெண்ட் இருந்தது அதை பார்த்து தான் இவங்க செலக்ஷனே ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். ஏன்னா மிச்சம் எல்லாருமே அந்த 6 பேர் செலக்ட் பண்ணிருக்காங்கல்ல, அதுல 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாலே செம கடுப்பாகுது. ஒன்னு அரோரா, இன்னொன்னு வந்து சபரி. இவங்க 2 பேர் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல மொத்தமா 6 பேர் பெஸ்ட் பெர்ஃபார்மர். ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க. அதாவது 6 பேர் தான் செலக்ட் பண்ண சொன்னது, மிச்சம் இருக்க 10 பேரும் ஒஸ்ட், மொத்த பேர் ஜெயிலுக்கு போங்கடா அப்படின்ற. ஜெயில எப்படி 10 பேர் நிப்பானுங்க? நான் அதையும் யோசிக்கிறேன். 10 பேர் ஜெயில நிக்கவே இடம் இல்லையே, சொன்னவன எல்லாம் செதறாங்க. பிக் பாஸ் 10 பேர் எப்படி பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி செம்ம காண்டில் இருக்காரு. எல்லாம் போய் அதுல நசிங்க சாவுங்க அப்படின்ற மாதிரி தான் பிக் பாஸ் பண்றாரு. இதெல்லாம் பண்றதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் செலக்ட் பண்ணதில் எனக்கு உண்மையில் அவ்வளோ கடுப்பாக இருக்குது. ஏன்னா சபரி வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்லேயே ஃபெயிலியர், அவர் எடுத்த அட்டம்ப்ட் வந்து ஃபெயிலியர். இன்னொன்று கண்ணு முன்னாடி போய் ஒரு நெக்லஸ் எடுக்கிறாருங்க ஒரு மனுஷன். அது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு ஒருத்தவனுக்கு சொல்கிறானுங்கன்னா எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனம். அதுவும் ஒரு இவனுக்கு தோற்றத்துக்கு ஒரு காரணம் தானே. இன்கேஸ் சபரி வந்து ஜெயிலுக்கு போகாமல் இருந்து மறுநாள் இங்கே நைட்டு இங்கேயே இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஜெயிலுக்கு போயிட்டு யாராவது எந்திரிங்கடா ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது உண்மையான கேட்டீங்கன்னா உண்மை சொன்னாப்புல. ஆனால் ஜெயிலுக்கே அதாவது உனக்கு தெரியும் அதை எடுத்தா ஜெயிலுக்கு போயிடுவேன்னு தெரியும். நீ ஏன் வாண்டடா ஒரு விஷயம் கேவலமா பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டா? அப்ப அதுவும் மிஸ்டேக் தானே. அது உங்களுக்குலாம் மிஸ்டேக்கா தெரியலையா? இந்த விக்கல் சீக்கிரம் கனி இவங்கலாம் ஒரு ஃபேவரட்டிசம் கேம் ஆடுறாங்க பாருங்க. எனக்கு அதை பார்க்கும்போது உண்மையில செம்ம இரிட்டேட் ஆகுது. விஜய் சேதுபதி சார் இப்பயாவது கேட்டு தோலைங்க, இவனுங்களுக்குன்னு ஃபேவரட் பிளேயர்ஸ்னு சொல்லிட்டு வச்சிருக்கானுங்க. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மாறி மாறி குத்திக்கிறானுங்க. இன்னொன்று இந்த சுபிக்ஷா அந்த பொண்ணு எவ்வளோ சூப்பராக பண்ணுச்சு. உண்மையிலே சொல்லவா, சுபிக்ஷா அந்த ரோலை வந்து ஓரளவுக்கு அதாவது டாஸ்கில் அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக விளையாடுச்சு. அந்த பொண்ணை ஒஸ்ட்டில் போட்டானுங்க. எனக்கு அதை பார்க்கும்போது மனசாட்சி இல்லைடா உங்களுக்கு அந்த நெக்லஸ் வந்து காப்பாற்றி கொடுத்ததே அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு போய் குடுகுன்னு ஒரு போய் குப்பரை படுக்கல்னு வச்சுக்கோ முடிஞ்சுது. ஸோ அந்த பொண்ணு முதல்ல பிரஜன் கூட ஓடி வந்தது அந்த பொண்ணு தான். அப்படி இருக்கும்போது அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக ஒரு பொண்ணு வேலை செஞ்சிருக்கு, அந்த டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அவ்வளோ அதாவது டஃப் கொடுத்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஓடி இருக்கு. அந்த பொண்ணை வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மரில் சொல்லிட்டானுங்க. இன்னொரு சைடில் அமித் அவர் கதறி அழுகுறாரு. அந்த மனுஷன் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, நான் அந்த கிச்சனில் எவ்வளோ வேலை சிரமமாக செஞ்சேன், எனக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் என்னன்னு கூட எனக்கு தெரியல, ஆனால் அது எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும் கேரக்டர்லையும் பர்ஃபார்ம் பண்ணேன். ப்ளஸ் கிச்சனில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்த மனுஷன் நம்மளும் பார்த்துட்டு தான் இருந்தோம். அவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன், என்ன எப்படா ஒஸ்ட்டில் போடுற மனசாட்சி வருது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துருக்குல்ல, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கேரக்டர் யார் கேரக்டரை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறானுங்க. இந்த விக்கல் சீக்கிரம் சில பேர் இந்த கேரக்டர் நான் ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு டிராமாட்டிக்காக அதை கொண்டு போயிடறானுங்க. ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக யார் வேலை செஞ்சாங்க, யார் ஒர்க் பண்ணியிருக்காங்க,
ஹார்ட் ஒர்க் யார் போட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் லேயர் அப்படி வேணா ஆட் பண்ணிருக்கலாம். இவனுங்க ஃபர்ஸ்ட் லேயரே என்ன பண்றானுங்க, கேரக்டர் யார் நல்லா உள்வாங்கி பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா ஒருத்தனுமே பண்ணலையே. இங்க எவன் பண்ணிட்டான் கேரக்டரை உள்வாங்கி? எனக்கு அது பார்க்கும்போது இரிட்டேட் ஆகுது. எப்படியே கேரக்டரை உள்வாங்கி அப்படியே நடிச்சு அப்படியே கிழிச்சு தள்ளிட்டாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 6 பேர் தான் பெஸ்ட், மற்றவங்களாம் ஒஸ்ட் அப்படின்ற மாதிரி. அதுவும் பிக் பாஸ் வந்து வேணும்னே தான் பண்றாரு. 10 பேரை ஒஸ்ட்ல போட்டு ஜெயிலில் அடைச்சோன்னா அவங்களுக்கு உள்ள இருக்க அந்த வெறி வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஜெயிலுக்கே ஒன்றும் போல, அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சண்டை வந்து அங்கே நாறுது. ஏன்னா திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா கனிக்கிட்ட புலம்பும் போது பிரச்சனை உள்ள வந்து, அதாவது கனியை தவிர மிச்சம் எல்லாருமே ரொம்ப வந்து பயாஸ்டாக இருந்துட்டாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்ல பிரச்சனை உள்ள வர திவ்யாவுக்கும் பிரச்சனைக்கும் முட்டிச்சு. ஆக்சுவலாக இது எப்படா முட்டும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தேன். நேற்று சாண்ட்ராக்கும் திவ்யாவுக்கும், இன்னைக்கு பிரச்சனைக்கும் திவ்யாவுக்கும். திவ்யாவில் பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருந்த 2 ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டாங்க. இதுக்கப்புறம் யார் கூட போய் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. ஜெயிலில் வர 10 பேர் நல்லா பேசுங்க, 10 பேர் பக்கத்தில் எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட கிஸ் அடிச்சுக்கிற மாதிரி தான் நிற்பானுங்க போல. ஏன்னா அந்த மாதிரி தான் 10 பேர் அந்த ஜெயிலில் எப்படி தாங்கும், எந்த கான்செப்டில் உள்ளே போட போகிறாரு பிக் பாஸ். ஒருவேளை 3 பேரா கொஞ்ச நேரம் அப்படின்ற மாதிரி போடுவாரா, இல்லை மொத்த பேரும் உள்ள போட்டு தான் அடைக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஆனால் அந்த மனுஷன் வந்து கொலை கானில் இருக்காரு அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. இந்த வீக்கெண்டில் நம்மலாம் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ விஜய் சேதுபதி எனக்கு தெரிஞ்சு கொந்தளிக்கணும். இப்பயும் கொந்தளிக்கலைன்னா அவள் தான் இந்த ஷோ வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. இதில் வேற இந்த 180 நாள் வேணும் அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் ஸ்டார்டிங்கில் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ யாராவது கேட்பீங்க 180 நாள் 100 நாளே தாங்காது போல. அந்த மனுஷனே வீக்லி டாஸ்க் கொடுத்தா எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, வீக்லி டாஸ்க் சீக்கிரம் முடிக்காதீங்க, இன்னொரு நாள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிப்போம். இப்போலாம் என்ன தெரியுமா ஆகுது, எப்போ இந்த வீக்லி டாஸ்க் வந்து முடிச்சு தொலைங்க, எங்களால் முடியல, எவ்வளோ நாள் தான் இந்த போரிங்கான டாஸ்க்கை நாங்கள் பார்க்குறது அப்படின்ற மாதிரி தான் ஒட்டுமொத்த மக்களும் ஃபீல் பண்ணுறாங்க. வீக்லி டாஸ்க் முடிச்சுட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, ஆடியன்ஸ் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. எப்பா டே நல்ல வேலை முடிச்சு தொலைச்சிங்கடா டாஸ்க் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு வாரமும் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் விஜய் சேதுபதி வந்து ஒரு கிளாஸ் எடுங்க. இவனுங்களுக்கு நீங்கள் வந்து தெளிவாக வந்து கிளாஸ் எடுக்கணும். இந்த பர்ஃபார்மன்ஸ்ன்றது ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் தான் அங்கே கேட்குறது. ஓவராலாக உழைச்சிருக்காங்க. உழைச்சவங்களோட உழைப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ்னே பண்ண மாட்டானுங்க. சரி அதெல்லாம் ஓகே, அவனுங்க ரெகக்னைஸ் பண்ணல. வீக்கெண்டில் வர விஜய் சேதுபதி சார் எதுக்கு வரீங்க, நீங்கள் வந்து மக்கள் பிரதிநிதியாக தானே அங்கே போய் நிற்கிறீங்க. அதை தானே கமல் சார் சொல்லுவார். இவர் அப்படி சொல்கிறது இல்லை. அதெல்லாம் ஒரு பக்கம். ஒரு ஹோஸ்ட்ன்றது இது நார்மல் ஷோ ஹோஸ்ட் இல்லை. மக்களோட என்ன கருத்துக்களை உள்வாங்கிட்டு அந்த கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்கள வந்து கேமை வந்து மாற்றணும். ஆனால் விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாரு, மக்களோட கருத்துக்களை வாங்க மாட்டாரு. ஒன்லி பார்த்தீங்கன்னா ஷோ மேக்கர்ஸ் இருக்காங்களே, அவங்க என்ன டாக் பேக்கில் சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் பண்ணுறாரு. இந்த கவன் படத்தில், கவன் தானே அந்த படம், அதில் வந்து டாக் பேக்கில் வந்து பிடிங்கி போட்டு ஒரு மாதிரி வீரவசனம்லாம் பேசுவார்ல, அந்த மாதிரிலாம் கூட பண்ண வேணாங்க. நீங்கள் அரசியல்வாதிகிட்ட கூட அப்படி பேச வேணாம். இவனுங்கிட்ட உள்ள இருக்க இந்த புள்ள பூச்சிங்கிட்ட அட்லீஸ்ட் பேசி தொலைங்க. இவனுங்களுக்கு புரிய வைங்க. ஏன்னா நிறைய பேரோட எஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீணா போகுது, அங்கே மதிக்காமல் போது. எனக்கு அரோராவை எப்படி செலக்ட் பண்ணானுங்க, சபரி எப்படி செலக்ட் பண்ண ஒன்றுமே புரியலைங்க. ஏன்னா சாண்ட்ராவை கூட ஒரு வகையில் ஏற்றுக்கலாங்க, ஏதோ அந்த கேரக்டர் ஒன்று பண்ணாங்க. அவங்க டீமில் பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா வந்து ஏதாவது பண்ணணும்னு ஒரு இன்டென்ஷனில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் தூங்காமல் இருந்தாங்க. ப்ளஸ் வந்து சாண்ட்ரா, அதனால் அவங்களுக்கு கூட ஓகேன்னு வச்சுப்போமே. கனி கூட ஓகே, ஏன்னா அந்த டாஸ்க்கு எஃபோர்ட் போட்டாங்க. விக்ரம் கூட ஓகேங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பிரஜனும் ஓகே, ஏன்னா அந்த டாஸ்க்கு எஃபோர்ட் போட்டார், தூங்காமல் இருந்தார், எல்லாம் ஓகே. இந்த சபரி, இந்த அரோரா, இந்த 2 ஆடையும் எப்படி உள்ளே சேர்த்தானுங்கன்னு தெரியல. பக்கா ஃபேவரட்டிசமில் ஒரு கேம் ஆட்டானுங்க. அதாவது அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்க சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எப்படி சொல்லு, பொதுவாக சொல்கிறது. அதாவது எனக்கு பிடிச்சவன் பிடிக்காதவன் தாண்டி அங்கே ஒருத்தன் உழைச்சிருக்கான், அங்கே ஒருத்தர் எஃபர்ட் போட்டிருக்கான் அப்படின்ற பேசிக்கான ஒரு கான்செப்டில் இவங்க பார்க்கவே மாட்டானுங்க. இது வந்து ரொம்ப ஒஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்தவரைக்கும் சொல்ல தோணுது. உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ சபரி நல்லா பண்ணார், அரோரா நல்லா பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? இங்கே அமித் வந்து உழைப்பெல்லாம் வேஸ்ட்டு. அதாவது இங்கே வந்து அந்த பேசிக்காக ஒரு கான்செப்டை தூக்கி போட்டுருங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ்னு இருக்குல்ல, இந்த ரோலை எடுத்து நல்லா பண்ணது அப்படின்ற கான்செப்டில் வந்து எல்லாரும் தூக்கி போட்டுருங்க. யாருமே இங்கே ரோலில் இல்லை, எல்லாருமே அவங்கவுங்களா தான் இருந்தானுங்க. கொடுத்த கேரக்டர் என்னன்னு எவனுக்குமே தெரியல. அதனால் அந்த தூக்கி போட்டுருங்க. ஒன்லி டாஸ்க்கு அவங்க போட்ட வீட்டில் வேலை செஞ்ச வேலை, இது 2 மட்டும் வச்சு நீங்கள் அந்த 6 பேர் யாராக இருக்கணும் அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.